ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மில்க் பிரெட் கேக் தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 5 முட்டை, 150 ml ஆயில், 50 கிராம் மைதா, ஒரு பிரெட் பாக்கெட், 150 கிராம் ஜீனி, 30 ml நெய், மில்க் எசன்ஸ், வெனிலா எசன்ஸ், அப்புறம் ஏலக்காய் பவுடர். ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பீஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ரவை மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும். என்கிட்ட ஏலக்காய் பவுட்ரு இல்லை, அதனால நான் ஏலக்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த ஜீனியிலேயே ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி பிடிச்சா இந்த மாதிரி இருக்கணும் ப்ரெட்டு. நான் இந்த ஏலக்காய் பவுடரை அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் நம்ம மோல்டில் பேட்டரை ஊற்றுறதுக்கு ரெடியாக பட்டர் ஷீட் போட்டு நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம எடுத்து வச்சோம்ல முட்டை, 5 முட்டை, அந்த 5 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். இது கூடயே மில்க் எசன்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கறதுனால நமக்கு முட்டையோட ஸ்மெல் எதுவும் வராமல் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அது இல்லாமல் மில்க் எசன்ஸ் சேர்க்கறதுனால சாப்பிட்றதுக்கு நல்லா மில்க் ஃப்ளேவரோடு நல்லா இருக்கும். இந்த முட்டை மில்க் எசன்ஸ் சேர்த்ததை நம்ம ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா நுர வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சோம்ல ஜீனி, 150 ml ஜீனி இருந்துச்சுல்ல, அதையும் இது கூட சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஏலக்காய் பவுடர், நீங்கள் இந்த இடத்துல ஏலக்காய் பவுடர் இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட ஏலக்காய் பவுடர் இல்லைங்கிறதுனால நான் ஜீனி கூட சேர்த்து ஏலக்காயை அரைச்சி வச்சேன்ல அந்த சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா பீட் பண்ணி அந்த எல்லோ கலர் போய் நல்லா ஒயிட் கலராக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒயிட் கலராக வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக நல்லா கிடைக்கும். அதனால் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே இப்போ நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், ஒரு 8 கிராம் அளவுக்கு கேக் ஜெல் எடுத்துக்கோங்க. கேக் ஜெல் எடுத்து அதையும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக நல்லா வரும். அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சோம்ல ஆயில், நெய், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. ஆயில் வாசனை இல்லாத எண்ணெயாக, நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். வாசனை இல்லாத அது மாதிரி நல்ல எண்ணெயாக எடுத்துக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் இது கூட சேர்த்து இப்போ ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப மிக்ஸ் பண்ணால் கேக் ஹார்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சோம்ல மைதா, அந்த மைதாவை ப்ரெட் அரைச்சி வச்சோம் பாருங்கள், அது கூட போட்டு நல்லா ப்ரெட் கூட மைதா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணதை நம்ம பீட் பண்ணி வச்சோம்ல பேட்ரு, அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரே சைடாக நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் ஹார்டாகிடும். அதனால் நீங்கள் ஒரே பக்கமாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் மீதி இருக்கிறதையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கேக் நல்லா வரும். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததை நம்ம பட்டர் ஷீட் போட்டு மோல்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மோல்டில் நான் 2 மோல்டு மாதிரி எடுத்திருக்கேன். என்கிட்ட ஒரே மோல்டாக இல்லை, பெருசாக இதாக இல்லை. அதனால் நான் 2 மோல்டில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். 2 மோல்டு ஒரே மோல்டில் ஊற்றுனோம்னா நமக்கு ஹைட்டாக கேக் மாதிரி ரொம்ப ஹைட்டாக வந்துடும். அதனால் நான் 2 மோல்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி லெவல் பண்ணி டேப் பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் நான் வச்சுக்கிறேன். இதுக்கு டைமர் 40 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன். இப்போது ஓவனில் இது உள்ளே வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சதுக்கப்புறம்
பாருங்கள் இப்போ ஆன் பண்ணியாச்சு. இப்போது 40 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேக் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள். கட் பண்ணியாச்சு, எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.